Hello folks, welcome back to Techie Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல Go Boult K40 அப்படின்ற TWS earbuds ஓட unboxing and full review தான் வந்து பார்க்க போறீங்க. 1000 rupees segmentல வந்து லான்ச் ஆயிருக்கு. இதோட பிரைஸ் 899 rupees இப்போ currently sell ஆயிட்டு இருக்கு. சோ இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இது வந்து worth இல்லையா? சோ இந்த earbuds லாஸ்ட் ஒரு 1 வீக்கா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட டெய்லி டிரைவரா. சோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நல்லா இல்ல. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு 899 rupees அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்க்கு இதுல கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் worth-ஆ இருக்கா அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. இதுதான் நம்ம சேனல்ல நீங்க பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெக் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்துட்டே வந்திருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. பாக்ஸோட சரௌண்டிங்ஸில் இதோட பிராண்டிங்ஸ் வந்து இருக்கு அண்ட் இதோட ஸ்பெக்ஸ்மே வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இந்த கோ போல்ட் அப்படின்ற பிராண்ட் வந்து புதுசு இல்லை, ஏற்கனவே உங்களுக்கு போல்ட் அப்படின்ற பிராண்ட் வந்து தெரிஞ்சிருக்கும், வெல் நோன் பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் தான் இப்போ கோ போல்ட் அப்படின்றத வந்து ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இயர்பட்ஸ் தான் இது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அடுத்ததா இயர்பட்ஸோட கேஸ் வந்து இருக்கு. ஸோ கேஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா சைஸ் ரொம்பவே குட்டியான சைஸ் தான், ஈஸியா நீங்க கையில வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அண்ட் சூப்பர் லைட் வெயிட்டும் கூட. இதோட டோட்டல் வெயிட்டே பாத்தீங்க அப்படின்னா 36 கிராம்ஸ் தான். இயர்பட்ஸோட வெயிட் ஈச் இயர்பட் 4 கிராம்ஸ் வந்து வருது. டெக்ஸ்சர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு ரப்பரைஸ்டு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு பயங்கர பிரீமியமா இருக்கு அண்ட் ஹோல்ட் பண்றதுக்குமே உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரீமியமான இயர்பட்ஸை ஹோல்ட் பண்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஃப்ரண்ட்ல GoBoultோட பிராண்டிங் வந்து இருக்கு. அதுக்கு மேல சார்ஜிங் இண்டிகேட்டர் லைட் இருக்கு அண்ட் பாட்டம்ல டைப் சி போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்ணிருக்க ஹிஞ்சோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் ஹிஞ்ச் தான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இருக்க மத்த இயர்பட்ஸை கம்பேர் பண்றப்போ மெட்டல் ஹிஞ்ச் பெரும்பாலும் வந்து கொடுக்கிறது இல்ல காம்படிட்டர்ஸ் அண்ட் இவங்க கொடுத்திருக்காங்க அண்ட் பிரீமியமாவும் வந்து இருக்கு. இந்த செக்மெண்ட்ல வர இயர்பட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹிஞ்ச் ரொம்பவே லூஸா வந்து இருக்கும். பிளாஸ்டிக்ல வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க ஹிஞ்ச், அப்படி இல்லனா லோ குவாலிட்டி ஹிஞ்ச் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம தெரியாதரமா கீழ போட்டாலுமே இயர்பட்ஸ் எல்லாம் அங்கங்க பறந்துரும். சோ அந்த மாதிரி வந்து இல்ல, போதுமான அளவுக்கு நல்ல டைட்டாவே வந்து இருக்கு அண்ட் லிட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றப்போ நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங்னு பாத்தீங்க அப்படின்னா IPX5 கான ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஸ்வெட், டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இது. நெக்ஸ்ட் இயர்பட்ஸோட டிசைன். இயர்பட்ஸ் ஓபன் பண்றப்போ டுவல் கலர் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் பார்ட்ல கொஞ்சம் டார்க் கிரே வந்து இருக்கு அண்ட் ஸ்டெம் பார்ட்ல லைட் கிரே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் பிராண்டிங் கொஞ்சம் போல்டா வந்து கொடுத்திருக்காங்க. நியூ லோகோஸ் எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. நெக்ஸ்ட் மைக்ரோஃபோன்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல குவாட் மைக்ரோஃபோன் செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. ஈச் இயர்பட்ல 2 மைக்ரோஃபோன்ஸ் வந்து வரும், மொத்தம் 4 மைக்ரோஃபோன்ஸ். கால்ஸ்க்கு ENC வந்து கொடுத்திருக்காங்க, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். ENC Zen டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் கால் சாம்பிள் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இப்படி தான் உங்களோட வாய்ஸ் ஆப்போசிட் பர்சனுக்கு வந்து கேட்கும். இது எந்த ஒரு எடிட்மே பண்ணாம டைரக்ட் சாம்பிளை வந்து ஆட் பண்ணிருக்கேன். பேசுவே கேக்குதா? கேக்குது. நல்லா கிளாரிட்டியா கேக்குதா? ஆமா, கிளாரிட்டியா கேக்குது. நல்லா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ இதுதான் நான் பேசிட்டு இருக்க ஆடியோ. சோ இப்படிதான் நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு வந்து கேட்கும். சோ கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே வந்து கேளுங்க. சோ கிளாரிட்டி பொறுத்தவரை நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்கு கால் பேசுறப்போ. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கனெக்டிவிட்டில எந்த ஒரு இஷ்யூமே வந்து இல்ல, ரேஞ்சுமே வந்து நல்லா இருந்துச்சு. போன், லேப்டாப் எல்லாத்து கூடயுமே வந்து குயிக்கா வந்து கனெக்ட் ஆயிடுது, ரேஞ்ச்லயும் ப்ராப்ளம் இல்ல. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல 13mm டைனமிக் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. AC அண்ட் SBC கோடக் வந்து சப்போர்ட் பண்ணுது. சவுண்ட் குவாலிட்டி பத்தி பார்த்தா பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. இந்த பட்ஜெட்ல நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமாவே வந்து கொடுத்திருக்காங்க. சாங்ஸ்லாம் நல்ல பஞ்சியா வந்து ஃபீல் ஆகுது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வர மூவிஸ், மியூசிக் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு டீசன்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. மூவிஸ் பத்தி சொல்லணும்னா லிப்சிங் டிலே இல்ல. நார்மல் பட்ஜெட் இயர்பட்ஸ்ல டயலாக் டிலே காமனா வந்து வரும், பட் இந்த Go Boult K40 ல அது வந்து இல்ல. மிட்ஸ் அண்ட் ஹைஸ்மே வந்து நல்ல டீசன்ட்டா வந்து டியூன் பண்ணியிருந்தாங்க. சோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரை இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப்னு பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி கெபாசிட்டி எதுவும் மென்ஷன் பண்ணல, பட் பேட்டரியோட பேக்கப் 48 hours வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு 42 hours வந்து பிளேபேக் டைம் வந்து கிடைக்குது. சிங்கிள் சார்ஜ்ல இயர்பட்ஸ்க்கு 6 to 7 hours வந்து கிளைம் பண்றாங்க, பட் நான் ஒரு 80% வால்யூம் வச்சு கேக்குறப்போ எனக்கு ஒரு 6 hours கான பிளேபேக் டைம் வந்து கிடைச்சிச்சு. 100% வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 hours சாலிடான பேக்கப் வந்து கிடைக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 10 minutes சார்ஜ் பண்ணா 100 minutes கான பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. எல்லா இயர்பட்ஸ்லயுமே வந்து கவர் பண்றாங்க, இவங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேமிங் மோட்னு பாத்தீங்க அப்படின்னா up to 45 ms கான லேட்டன்சி வந்து கிளைம் பண்ணுது. ஆக்டிவேட் பண்றதுக்கு இயர்பட்ஸை 4 times வந்து டேப் பண்ணீங்க அப்படின்னா கேமிங் மோட் வந்து எனேபிள் ஆயிடும். கேம் ஆடுறப்போ சிங்க் லெவல்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கு. நீங்க PUBG, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ் ஆடுறப்போ சிங்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல லோ லேட்டன்சி வந்து கிளைம் ஆகுது. சிங்க் லெவல் ரொம்ப டீசென்ட்டாவே வந்து இருக்கு. நெக்ஸ்ட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த Go Boult K40 மொத்தம் 5 வேரியன்ட்ல வந்து செல் ஆகுது. எனக்கு பர்சனலா இந்த கிரே கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ ரொம்ப பிரீமியமான ரப்பரைஸ்டு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எந்த கலர் சூஸ் பண்ணாலுமே அந்த பிரீமியம் லுக் வந்து மெயின்டைன் ஆகும். சோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ அண்டர் 1000 rupees கேட்டகரியில 899 rupees
பிரைஸ்க்கு இந்த இயர்பட்ஸ்ல டீசென்டான பேட்டரி பேக்கப் இருக்கு, நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க, சவுண்ட் குவாலிட்டியுமே சூப்பரா வந்து இருக்கு, ரிச் பேஸ் வந்து கொடுத்திருக்காங்க, கால் குவாலிட்டியுமே நல்லா கொடுத்து நல்ல ஒரு டீசென்டான பேக்கேஜா வந்து இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட். 1000 ரூபீஸ்ல பிரீமியமான லுக்கும் வந்து கொடுக்கணும், நல்ல ஒரு குவாலிட்டியாவும் இருக்கணும் அப்படின்னா இதை கண்டிப்பா நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். சோ இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இயர்பட்ஸ் ரிலேட்டடா என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கீழ இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்டேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டெக் வீடியோல மீட் பண்ணலாம். Till then, goodbye from Sudarshan for Techie Fit Tamil. நன்றி.